சுமன் ஒரு வசதியான குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு. அவ தன்னோட அம்மா அப்பாவோட வாழ்ந்துட்டு இருந்தா. அவளோட அம்மா அனுராதா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரே ஒரு கவலை தான். அவங்க பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கிறதுனால அவ ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி தெரியுவா. அவங்களுக்கு அப்புறம் சுமனோட வாழ்க்கை என்ன ஆக போகுதோன்ட்டு அவங்க ஒரே கவலையா இருப்பாங்க. சுமன், உன்னோட எடை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. நீ இப்போ இருக்கிற வயசை விட ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி தெரியற. ஒருவேளை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா உன்னோட கல்யாணத்துக்கு ரொம்ப பிரச்சனையாகும். அம்மா, நான் என்ன செய்யறது? நான் ஒரு நாளுக்கு ஒரு ரொட்டியை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனாலுமே குண்டாயிட்டு இருக்கேன். நான் ஒரு ரொட்டிய கூட சாப்பிடாம இருந்தா நான் எப்படிமா உயிரோட இருப்பேன்? நான் ஏன் தான் இப்படி குண்டாயிட்டு இருக்கேனே தெரியல. கண்ணு, நீ ஒரு வேலை செய்யு. நீ ஒரு ஜிம்ம ஜாயின் பண்ணு. நல்லா எக்ஸசைஸ் பண்ணா உன்னோட எடையும் குறையலாம். அனுராதா சொன்ன மாதிரியே சுமன் ஒரு ஜிம்ம ஜாயின் பண்ணா. அந்த இடத்துல ஒரு ட்ரெயினர் சுமனை நிறைய விதமான எக்ஸசைசஸ பண்ண வைக்க பார்த்தா. ஆனா ஒரு லாபமும் இல்லாம போச்சு. ஏன்னா சுமனை எந்த மெஷின் மேல எக்ஸசைஸ் பண்ண வச்சாலும் அந்த மெஷின் எல்லாம் உடைஞ்சு போயிட்டு இருந்தது. அட கடவுளே, உன்னோட எடை எவ்வளோ ஜாஸ்தியா இருக்குன்னா எல்லா மெஷினும் உடைஞ்சு போயிட்டு இருக்கு. இப்போ நான் ஓனர் கிட்ட என்ன சொல்றது? சரி, பரவாயில்ல விடு. நீ மெஷின் மேல எக்ஸசைஸ் பண்றதுக்கு பதிலா தர மேலேயே ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணு. பிங்கி சுமனுக்கு நிறைய விதமான எக்ஸசைசஸ காமிச்சா. அதுல ஒரு எக்ஸசைஸ் படி அவளோட கைகளை தன்னோட இடுப்புக்கு பின்னாடி எடுத்துட்டு போனா. அதுலயே நல்லா சிக்கிக்கிட்டா. அட, யாராவது என்னோட கைகளை விடுவீங்க. என்னால கைகளை முன்னாடி எடுத்துட்டு வர முடியல. எனக்கு ரொம்ப வலிக்குது. யாராவது எனக்கு உதவி செய்யுங்க. பிங்கி சுமனோட கைகளை விடுவிச்சதுமே பாவம் பிங்கி மேல சுமன் விழுந்துட்டா. ஐயோ அம்மா, என்ன விட்டுரு. என்னால உன்னோட எடைய குறைக்கவே முடியாது. எப்பயாவது கண்ணாடியில பாத்துக்கிட்டியா? உன்னோட எடை 100 கிலோ விட ஜாஸ்தியா இருக்கும். சுமன் ரொம்ப கவலையா தன்னோட வீட்டுக்கு போனா. அப்புறம் அனுராதா கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னா. அனுராதாவும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் அனுராதா மார்க்கெட்டுக்கு சில பொருட்களை வாங்க போனாங்க. அங்க அவங்களோட பழைய பக்கத்து வீட்டுக்காரங்களை சந்திச்சாங்க. அட அக்கா, அப்புறம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இங்கேருந்து போனதும் காலையே இல்லை. அப்புறம் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்குங்க. இப்போ சுமனுக்கு கல்யாண வயசும் வந்துருச்சு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாராவது நல்ல பையன் கிடைச்சா என் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவேன். நீங்கள் நல்லது பண்ணீங்க. என் மகனுக்காக நான் பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கேன். நீங்களும் உங்கள் மகளுக்கு பையனை தேடுறதா சொல்லியிருக்கீங்க. என்ன, உங்கள் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? நான் என்னோட பையனோட கல்யாணத்தை 1 மாதத்துக்குள்ளே பண்ணணும். ஏன்னா ஜோசியர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை விட்டால் வேற வழியே இல்லை. நீங்க முதல்ல என் பொண்ணை பாருங்க. அட இல்லை, நீங்கள் கல்யாண வேலையை பாருங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம். அவரு தன்னோட பையன் ஆஷிஷ பொண்ணை பார்க்காமலேயே கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. மண பொண்ணாட்டம் சுமன் வந்தப்போ அவளை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. குண்டான மண பொண்ணை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. அப்பா, இந்த குண்ட பொண்ணை நான் கட்டிக்கணுமா? நான் என்ன பாவம் பண்ணேன்? எங்கள் காலேஜில் நான் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா? என்னோட வாழ்க்கையே மாற்ற போறீங்க நீங்கள். நான் எல்லாம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இங்கே பாருப்பா, இப்போ நம்மக்கிட்ட வேற வழியே இல்லை. உன்னோட ஜாதகத்துல தோஷம் இருக்கு. நீ இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கலனா உனக்கு கோடிக்கணக்கில் லாஸ் ஆகும். அவங்க அப்பா சொன்னதுக்காக ஆஷிஷ் சுமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவன் சுமனை எப்பவுமே தன்னோட மனைவியாட்டம் பாத்துக்கிட்டதே இல்ல. ஒரு நாள் அவங்க அப்பா சொன்னதுக்காக ஆஷிஷ் சுமனை வெளியில கூட்டிட்டு போனான். அங்க அவ ஸ்விம்மிங் பூல்ல இறங்கினதுமே அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வந்துருச்சு. நீ ஒரு ஸ்விம்மிங் பூலை குதிச்சனா மறுபடியும் அதில் யாரும் குளிக்கவே முடியாது. அவ்வளோ குண்டா இருக்க நீ. சுமன் ஆஷிஷ் கூட நடந்து போயிட்டு இருக்கிறப்பெல்லாம் எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவ சோஃபால உக்காந்தப்போ அந்த சோஃபா உடைஞ்சு போயிடுச்சு. இத பார்த்து அவளுக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனால அன்னில இருந்து அவ தரையிலேயே உக்காந்துக்கிட்டு இருந்தா. இனி என்னால் தாங்க முடியாது. உன்னோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா எனக்கு உன் கூட வர்றதுக்கே ஒரு மாதிரி கேவலமா இருக்கு. நீ என் கூட வராத. சுமன் தன்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு அன்னிலிருந்து ஆஷிஷ் கூட வெளியில போகிறதே நிறுத்திட்டா. ஒரு நாள் ஆஷிஷோட காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதனால அவனோட பிசினஸ்க்கு நிறைய லாஸ் வந்துச்சு. நிலைமை எந்த அளவுக்கு மோசமா போயிடுச்சுன்னா அவங்க வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியதாயிடுச்சு. சுமன், ஆஷிஷ் இப்போ படுக்கையா இருக்கான். இப்போ நீ தான் இந்த வீட்டை பாத்துக்கணும். அம்மா,
நான் எப்படிமா இந்த வீட்டை சமாளிக்க முடியும்? நாம எப்பவுமே தோல்வியை ஒத்துக்க கூடாது. நீ மால்பூவே ரொம்ப நல்லா செய்வ. எந்த அளவுக்கு நல்லா செய்வேனா எல்லாரும் நீ செஞ்ச மால்பூவை சாப்பிடணும்னு நினைச்சாங்க. அதனால நீ மால்பூவை செஞ்சு ஜனங்களுக்கு விக்கலாம்ல. சுமன் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே செஞ்சா. வீட்ல இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் காசு வச்சு மால்பூவைக்கு தேவையான பொருட்களை எடுத்து வந்து மால்பூவை தயார் செஞ்சு விற்க ஆரம்பிச்சா. அவ கையால செஞ்ச மால்பூவே நிஜமாவே ரொம்ப ருசியா இருந்தது. ஒரு நாள் அவளோட கடையில உட்காந்து மால்பூவை வித்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஆளு வந்தான். இங்க பாருமா சுமன், உன் கையில பண்றது எல்லாமே ரொம்ப ருசியா இருக்கு. எனக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி வேற ஸ்வீட்ஸ் எல்லாம் ஃபெயில். அட அண்ணன், நீங்க மால்பூரி பத்தி சொல்றீங்க. அது கூடவே அவங்க கையால பண்ண அந்த காய்கறி இருக்குல்ல, அது இன்னும் சுவையாக்குது. அதனால மால்பூவோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகுது. அப்பதான் அந்த பக்கமா ஒரு சேட்டு போயிட்டு இருந்தாரு. அவரு மால்பூவையோட மனத்தை சுவாசிச்சுக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்து சுமன் கிட்ட இப்படி சொன்னாரு. அட என்னம்மா, என்ன டிஷ் இது? இதோட நறுமணம் ரொம்ப தூரத்துக்கு வீசுது. இது மால்பூவே சேட்டையா, சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா. நறுமணமே இவ்வளோ நல்லா இருக்குன்னா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இப்பவே தரேன். சேட்டு அந்த மால்பூவை சாப்பிட்டதுமே அந்த மால்பூவேக்கு தீவிரமான ஃபேன் ஆயிட்டான். அப்புறம் சுமன் கிட்ட இப்படி சொன்னான். என்னோட மகளோட கல்யாணம், இந்த மாதிரி டிஷ்ஷை தான் நான் கல்யாணத்துக்கு தேடிக்கிட்டே இருந்தேன். உன் கையில பண்ண இந்த மால்புவா எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னா இதை என்னோட மகளோட கல்யாணத்துக்கு எல்லாருக்குமே போட போறேன். என் மகளோட கல்யாணத்துல நீ இதை பண்ணி கொடுக்குறியாமா? சுமனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. சேட்டு அவகிட்ட அட்வான்ஸ் கொடுத்தாரு. அதை வச்சு அவ தன்னோட வீட்டை விடுவிச்சுட்டா. இப்போ சுமனோட மால்பூவே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருந்தது. தூரத்துல இருந்தெல்லாம் கூட ஜனங்க வந்து அவளோட மால்பூவை சாப்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே ஆஷிஷ் பூர்ணமா குணமாயிட்டான். ஆஷிஷ் தன்னோட மனைவி சுமனோட முயற்சியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். இப்போ அவன் சுமனை மனசாரா விரும்ப ஆரம்பிச்சான். அப்புறம் சுமன் கூடவே சேர்ந்து மால்பூவைக்கான வியாபாரத்தை செஞ்சான். சுமன், என்னை மன்னிச்சிரு. உன்னோட உழைப்புல தான் நான் இப்போ இங்க நிக்கிறேன். நான் உன்னை எவ்வளோ திட்டிருப்பேன், ஆனாலும் நீ என்னை எப்படி பார்த்துக்கிட்ட? இந்த வீட்டை காப்பாத்தின. இனிமே நான் பார்த்துக்கிறேன். நீ குண்டா இருக்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வியாபாரத்துல நான் உனக்கு உதவி பண்றேன். சுமன் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் சந்தோஷத்துல 2 பேரும் ஒருத்தர் பாசமா கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. இந்த கதை ஒரு உழைப்பாளியோட கதை. ஜெகன் சேட்லால் சந்தோட நிலத்துல வேலை செஞ்சாரு. சேட்லால் சந்தோட நிலம் அந்த கிராமத்திலேயே பெரிய நிலமா இருந்தது. அந்த இடத்துல நிறைய விவசாயிகள் வேலை செஞ்சாங்க. அவங்க வேலை செஞ்சதுக்கான கூலிய தினமும் சாயந்தரம் சேட்லால் சந்த் தான் கொடுப்பாரு. அதே சமயம் சேட்லால் சந்த் ரொம்பவும் நல்லவரு. ஆனா விவசாயிகளை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்தாரு. கமலா, ரொம்ப நேரமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு கூலி பணம் கிடைக்காது. அட என்னங்க நீங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேலை செய்ய வந்தா வேலை செய்யணும். அந்த வேலைக்காரன் எல்லாரையும் ரொம்பவே மிரட்ட ஆரம்பிச்சான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஜெகன் பயிர்களை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கவனம் சிதறிடுச்சு. அதனால அவருடைய விரல்ல வெட்டுப்பட்டுடுச்சு. சில ஆட்கள் அவரை நோக்கி ஓடுனாங்க. ஒரு பொண்ணு அவருடைய காயத்துக்கு கட்டு போட்டு விட்டா. அப்புறம் மத்த விவசாயிங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல காளியா அந்த இடத்துக்கு வந்தான். டேய் ஜெகன், என்னடா உட்கார்ந்துட்டு இருக்கிற? அண்ணா, என்னுடைய கை அந்த கோடாலியில வெட்டிக்குச்சு. உங்களுக்கு வேலையில கவனம் இல்ல, ஆனா கூலி பணம் மட்டும் மொத்தம் வேணும். உங்களுக்கு மருந்து செலவெல்லாம் நாங்களே பார்க்கணும். இவங்க எல்லாம் சேர்த்து சேட்டை திவாலாக்கிடுவானுங்க. காளியா இப்படி எல்லாம் பேசுறத கேட்ட உடனே ஜெகனுக்கு கோவம் வந்துடுச்சு. ஜெகன் எதுவும் பேசாம நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனதும் அவரோட மனைவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. பாவம் அவ அந்த காயத்தை பார்த்து அழ ஆரம்பிச்சா. ஐயோ பைத்தியக்காரியே, அழுவுற. கொஞ்ச நாள்ல சரியாயிடும். இந்த காயம் ஆறி போயிடும். ஆனா அவன் சொன்னது என்ன, காளியா எப்ப பார்த்தாலும் ஏதாவது உங்களை பேசிக்கிட்டே இருக்கானே. அதனால என்ன, அவனுக்கு அது பழக்கம் தானே. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, உங்களால அந்த வேலையை விடவே முடியாதா? கூலி வேலையை நான் செய்யறது விட்டுட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்?
நாம கோழிங்களை வாங்கி அது மூலமா முட்டை வியாபாரம் பண்ணலாங்க. ஆனா அது வாங்குறதுக்கு பணம் நம்ம கிட்ட எங்க இருக்கு? எங்க முப்பாட்டங்க எனக்கு ஏதாவது சொத்து பத்து கொடுத்துட்டு போனாங்களா என்ன? மாலா தன்னோட கைகள்ல இருக்கிற 2 வளையல கையில எடுத்தா. அதுக்கப்புறம் கம்பலையும் எடுத்தா. இந்த நகையெல்லாம் போட்டுக்கிறதுக்காக மட்டும் இல்ல, தேவைக்காக கூட இந்த நகைகளை நாம பயன்படுத்திக்கலாம். வேணாம் வேணாம், இது எனக்கு வேணாம். மாலா ரொம்ப வற்புறுத்துறதுனால அந்த நகைகளை ஜெகன் வாங்கிக்கிட்டாரு. ஜெகனும் மாலாவும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அந்த நகைகளை ஒரு கடையில அவங்க அடமானம் வச்சாங்க. அந்த நகைக்கு அவங்களுக்கு 2000 ரூபாய் பணம் கிடைச்சது. அப்புறம் மாலாவும் ஜெகனும் கோழி கடைக்கு போனாங்க. தம்பி, ஒரு கோழி விலை எவ்வளவு? ஒரு கோழியினுடைய விலை 100 ரூபாய். ஒருவேளை நீங்க 10 கோழி வாங்குனீங்கன்னா ஒரு கோழிய ஃப்ரீயா கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஜெகன் அந்த வியாபாரிக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அப்புறம் அந்த வியாபாரி ஒரு பெரிய கூடையில 10 கோழியையும் ஒரு சேவலையும் கொடுத்தாரு. ஜெகனும் மாலாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் மூங்கில் கம்புகளை வச்சு கோழிங்களுக்காக ஒரு சின்ன வீடை கட்டினாங்க. கோழிங்க இங்க ஆடுறதையும் ஓடுறதையும் பார்த்து இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மறுநாள் கோழியோட முட்டைகள் எல்லாத்தையும் மாலா சேகரிச்சு வச்சா. ஜெகன் அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு ஒரு வியாபாரிய பார்க்க போனாரு. அந்த 10 முட்டைகளுக்கு அவரு 30 ரூபாய் கொடுத்தாரு. இதே மாதிரி தினமும் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு மாசமும் ஆயிடுச்சு. இப்ப ஜெகன் ஒரு மாசத்துக்கான வருமானத்தை எண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 30 ரூபான்னா ஒரு மாசத்துக்கு 900. ஆனா அங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு 500 ரூபாய் தான் கிடைச்சது. நான் கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் தங்கம் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், மீதி இருக்கிற பைசாவில நாம கோழிகளை வாங்கிட்டு வருவோம். அதனால லாபம் நமக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும். ஜெகனும் மாலாவோட பேச்ச கேட்டாரு. மறுபடியும் அந்த வியாபாரி கிட்ட இருந்து 5 கோழிகளை வாங்கிக்கிட்டு வந்தாரு. இப்ப தினமும் அவங்களுக்கு 15 முட்டைகள் கிடைச்சது. இத பார்த்து மாலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் மறுமாசம் பணத்தை எண்ணும் போது அப்ப அவருக்கு ஒரு நாளைக்கு 35 ரூபாய் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1350 ரூபாய். அடேங்கப்பா. இப்ப ஜெகனுக்கு லாபம் புரிய ஆரம்பிச்சது. இப்ப 3 மாசத்துல ஒவ்வொரு மாசமும் ஜெகன் 10 கோழிகளை வாங்க ஆரம்பிச்சாரு. இப்ப மொத்தமா சேர்த்து ஜெகன் கிட்ட 50 கோழிகள் இருந்துச்சு. இப்ப ஒரு நாளைக்கு அவருக்கு 150 ரூபாய் கிடைச்சது. இத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த தடவை அவர் பணத்தை எண்ணும் போது இந்த மாசம் மொத்தத்துல 4500 ரூபாய் சம்பாரிச்சிருக்கோம். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல. போங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் என் கைய காலியா வச்சிருக்க முடியும்? 2 பேரும் நகை கடைக்கு போனாங்க. 2000க்கு வட்டியோட சேர்த்து 2250 ரூபா ஆச்சு. எடுத்துக்கங்க. ஜெகன் பணத்தை கொடுத்து தன்னுடைய நகையை மீட்டாரு. ஜெகன் அந்த இடத்துல ஒரு மூக்குத்திய பார்த்தாரு. அந்த மூக்குத்தி எவ்வளோ? ஜாஸ்தி ஒன்றும் இல்ல, 450 ரூபா தான். அதையும் கொடுத்துருங்க. மாலா புது மூக்குத்திய போட்டுக்கிட்டா. ரொம்ப சந்தோஷமாயிட்டா. இதுக்கப்புறமா ஜெகன் தன்னோட வியாபாரத்தை அதிகப்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரே வருஷத்துல அவருடைய வருமானம் 30,000 ரூபாய் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்ப அவரு சொந்தமா ஒரு கோழி பண்ணையை வச்சுட்டாரு. அந்த பண்ணையில வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்களையும் வச்சாரு. இப்ப அவருடைய சின்ன வீடு பெரிய பங்களாவா மாறிடுச்சு. இப்ப ஜெகனும் மாலாவும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெகன் ஒரு சாதாரண கூலி. இப்ப அவரு கோழி பண்ண முதலாளி. ஒருவேளை மாலா அன்னைக்கு வற்புறுத்தலனா இன்னைக்கும் ஜெகன் ஒரு கூலிக்காரனா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இதுக்குதான் பசங்களா சொல்லுவாங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒரே ஒரு முயற்சி தான் தேவை. எப்படி ஜெகனோட முயற்சி அவருடைய வாழ்க்கையில அவரை ஜெயிக்க வச்சது. காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறி வாங்கலையோ, சிகப்பான தக்காளி, தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கிக்கலையோ. மீரா தன்னுடைய காய்கறிகளை எல்லா இடத்துலயும் சுத்தி சுத்தி வித்துட்டு இருந்தா. தினமும் கிராமத்தை சுத்தும் போது அவ எப்பவுமே ஒரு பசுமையான காய்கறி தோட்டத்தை பாப்பா. பல வருஷமாவே நான் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். மீரா அந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டா. அந்த இடத்துல அவளே காய்கறிகளை விளைய வைக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா மீராவுடைய சூழ்நிலை அவளுக்கு துணையாவே இல்ல. மீராக்கு ஒரு சின்ன மகன் இருந்தான்.
அவனை நல்லா பாத்துக்கிற பொறுப்பு மீரா மேலதான் இருந்துச்சு. ஏன்னா மீனாவுடைய கணவர் சில வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, காய்கறி வாங்கலையோ, பசுமையா இருக்கிற காய்கறிய வாங்கலையோ, சிகப்பு தக்காளி தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்கலையோ. அப்பதான் அவளுக்கு முன்னாடி நெய் விக்கிற விமலா வந்தா. என்னம்மா மீரா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த காய்கறி தோட்டம் வச்சிருக்கிற தோட்டக்காரன் தோட்டத்தை விற்க போறானாமே. என்கிட்ட மட்டும் இன்னைக்கு பணம் இருந்திருந்தா நான் இன்னைக்கே அந்த தோட்டத்தை வாங்கியிருப்ப தெரியுமா. மீராக்கு அந்த தோட்டம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா. அதனால நேரா அந்த தோட்டக்காரரை பாக்கறதுக்காக அவ வந்துடுறா. எங்க பாருங்க ஐயா, நீங்க இந்த தோட்டத்தை விக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டனே. ஆமாம்மா, எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சுமா. என்னால இப்போ இந்த தோட்டத்தை பார்த்துக்க முடியல. அதனால தான் நான் இதை விற்கணும்னு நினைக்கிறேன். நீ இந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறியாமா? ஆமா, உண்மைதாங்க ஐயா. ஆனா என்னால வாங்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. சரி, நீங்க இதோட விலை எவ்வளோன்னு சொல்றீங்க? நான் இந்த தோட்டத்தை 600 காசுக்கு விற்கலான்னு நினைக்கிறேன். அடேங்க அப்பா, என்கிட்ட 200 காசு மட்டும்தான் இருக்கு. 200 காசு ரொம்ப குறைவம்மா, என்னால ஏத்துக்க முடியாது. நான் 400 காசுக்காவது உனக்கு கொடுக்கறேன், அதை விட என்னால குறைக்க முடியாது. சரி ஐயா, ஒருவேளை நான் அந்த 200 காசை இப்பயே உங்களுக்கு தந்துட்டேன்டா, அடுத்த 4 மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 50 காசை உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்க எனக்கு இந்த தோட்டத்தை வித்துடுவீங்களா ஐயா? அந்த தோட்டக்காரர் யோசிச்சாரு. சரிம்மா, அடுத்த 4 மாசத்துக்கு நீ 50 காசா தவணையில கொடுத்துருமா. மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா சீக்கிரமே அவளுடைய கனவு தோட்டம் அவளுக்கு கிடைக்கிறதா இருந்துச்சா. அதுக்கப்புறம் என்ன, மீரா நிறைய உழைக்க ஆரம்பிச்சா. அவ தினமும் நிறைய காய்கறிகளை வாங்கி விற்க ஆரம்பிச்சா. அதனால அவளுக்கு நிறைய பணம் கிடைக்கவும் ஆரம்பிச்சதா. தினமும் மீரா கொஞ்சம் கொஞ்சம் காசா சேர்த்து வச்சா. அப்புறம் சாயந்தரம் நேரத்துல பூ, இந்த மாதிரி நிறைய பொருட்களையும் விற்க ஆரம்பிச்சா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் மீரா அந்த தோட்டக்காரர்கிட்ட 50 காசை கொடுத்தான். மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மீரா இதே மாதிரி தினமும் உழைக்க ஆரம்பிச்சா. அவ காலையில காய்கறிகளையும் சாயந்தரம் பலகாரத்தையும் வித்தா. கொஞ்சம் கொஞ்சமா மீரா 4 மாசம் வரைக்கும் தோட்டக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷம் மீரா. இப்போ இந்த தோட்டம் உனக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த தோட்டத்தை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கம்மா. மீராக்கு தனக்குன்னு ஒரு தோட்டம் வாங்கணும்ன்ற கனவு நிறைவேறிடுச்சா. இப்ப மீரா அவளுடைய சொந்த தோட்டத்துல காய்கறிகளை விளைக்க ஆரம்பிச்சா. மத்த காய்கறி விக்கிறவங்க எல்லாம் இவகிட்ட இருந்து காய்கறிய வாங்க ஆரம்பிச்சாங்க. மீராவுடைய கடுமையான உழைப்பு அவளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. அவளுடைய மகனும் இப்ப நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சிட்டான். மீராவுடைய வாழ்க்கை இப்ப சந்தோஷமான வாழ்க்கையா மாறிடுச்சு. இதனாலதான் உழைக்கிறவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்கன்னு சொல்வாங்க.